எல்லா டிவிகே நண்பர்களுக்கும் இந்த கார்டு கொடுத்துருப்பாங்க. இது சாதாரண கார்டு இல்லை, இது என்எஃப்சி கார்டு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்கன்னா என்எஃப்சி மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு அந்த போர்ட்டல் வழியாக நம்மளோட டீட்டெயில்ஸ் இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். RFIDன்னு ஒரு கார்டு போட்டிருப்பேன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். இது வந்து என்எஃப்சி. இந்த என்எஃப்சிக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிப் இருக்கும், ஆண்டனா இருக்கும். இது பாசிவ் டெக்னாலஜி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், டிவைஸ் எடுத்துகிட்டு வரும்போது அதுலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியா இந்த கார்டுக்கான எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இதுல எந்த ஒரு பேட்டரியும் கிடையாது, எந்த ஒரு பவர் சோர்ஸும் கிடையாது. இது இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல யூஸ் பண்றாங்க. இது வந்து பொதுவாக நம்ம டே டு டே லைஃப்ல எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு, ஆக்சிஸ் கார்டு, கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்ட்ஸ், மெட்ரோ கார்ட்ஸ், இதெல்லாம் இந்த என்எஃப்சி கார்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் பார்க்கலாம். பட் இது RFIDன்னு ஒரு கார்டு இருக்கு, என்எஃப்சின்னு ஒரு கார்டு இருக்கு. RFIDக்கும் என்எஃப்சிக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. இது வந்து லோ ரேஞ்சை தான் கவர் பண்ணும். RFID கொஞ்சம் குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் அது ரேடியோ ஃப்ரீக்வன்சியை ஐடென்டிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் டிஃபரெண்ட், என்எஃப்சி வந்து ரொம்ப செக்யூர்டான கார்டு. பிகாஸ் ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி கார்டுலாம் ரொம்ப டேட்டா வந்து செக்யூர்டா இருக்கணும். அதுக்கு என்எஃப்சி கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. RFIDன்றது ரொம்ப செக்யூர்லாம் கிடையாது, நார்மலா ஒரு ஆக்சிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். RFIDக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரீடர் தேவைப்படும். பட் இதுக்கு வந்து எந்த ஒரு ரீடரும் தேவையில்லை. மொபைல் ஃபோன்ஸ்ல அந்த ஆப்ஷன் இருந்தாலே போதும், நம்ம லைட்டா டேப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா டீட்டெயில்ஸை நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த வீடியோவில் என்எஃப்சி கார்டு பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். நம்ம டே டு டே எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றதை டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் வீடியோ வேணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.